TNPSC previous years பார்த்துட்ருக்கோங்க. There are two mixtures of milk and water. In first mixture, ratio of milk and water is 5:3. In second mixture, ratio of milk and water is 5:4. In what ratio these two mixtures are mixed to get milk and water in the ratio 4:3? பாலும் நீரும் கலந்த இரு கலவைகள் உள்ளன. முதல் கலவையில் பால் நீரின் விகிதம் 5:3, இரண்டாவது கலவையில் 5:4 என உள்ளது எனில் இரு கலவையும் எந்த விகிதத்தில் கலந்தால் 4:3 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு மிக்சரை வச்சுருக்காங்க. ஓகேங்களா? மிக்சர் 1ல் பார்த்தீங்கன்னா 5:3, 5 மிக்சர் 2ல் 5:4. இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் வர ஆன்சரை கொடுத்துட்டாங்க 4:3ன்னு. பட் இது ரெண்டு எந்த விகிதத்தில் கலந்துருப்பாங்கன்னு தான் உங்களை கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த விகிதத்தில் கலந்துருப்பாங்க, இரு கலவையும் எந்த விகிதத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ முதல் கலவை விகிதத்தை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ரெண்டாவது கலவை விகிதத்தை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ அந்த எக்ஸ் ஒய்யை தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இது 5x, 3xன்னு எடுத்துக்கிறேன். இதை 5y, 3yன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ உங்களை XY தான் கேட்குறாங்க. பட் அவங்க ரெண்டையும் கலந்ததோடு கலவையை கொடுத்துட்டாங்க. அப்போ அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் மில்க்கு 5, இதில் மில்க்கு 5y. அப்போ ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5x + 5y மில்க்கு. அப்போ வந்த மில்கோட பார்த்தீங்கன்னா 4 அவங்க கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி இதில் வாட்டர் பார்த்தீங்கன்னா 3x, இதில் 4y வாட்டர், 3x + 4y இதுவும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 3. இப்போது இதில் வந்து நீங்கள் எக்ஸு இந்த மொதல் கலவை என்ன விகிதம், ரெண்டாவது கலவை என்ன விகிதம், XY கண்டுபிடிச்சா போதும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 15x + 15y which is equal to 3 4s 12x + 4 4s 16yன்னு இருக்குது. ஸோ நான் எக்ஸ்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ 15x - 12x, இது 16y - 15yன்னு வருது. அப்போது 15ல் 12 போச்சுன்னா 3x, இது 16ல் 15 போச்சுன்னா 1y. நம்மளுக்கு x/y தான் வேணும். ஏன்னா ஃபஸ்ட் மிக்சர் ரெண்டு கலவை இருக்கா, நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு தான் வச்சுருக்கோம். அப்போ x/y = இந்த 3 இந்த சைடு வரும் 1/3. அப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:3 தான் இந்த சம்மோட ஆன்சர். இது எங்கே இருக்குது? Dயில் இருக்குது. கிளியரா? ஸோ எந்த விகிதத்தில் இரு கலவையும் எந்த விகிதத்தில் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. முதல் கலவையை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், இரண்டாவது கலவையை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். அதுதான் கேட்குறாங்க. எந்த விகிதம்னு, ரெண்டுக்குள்ள விகிதம் அதுதான் x/y கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா?